அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ செஷனில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த சேர்மராஜ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தின் மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெறப்போகிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட் விளக்கங்களை தாரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தானே ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். சேர்மராஜ் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள்லாம் கை மாறி இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவெடுக்கிறதுல மனசு தடுமாறும். ஏழாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட் முன்னேற்ற தடைகள் நிறைய வரும். 10வது பாயிண்ட் அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. 11வது பாயிண்ட் சகோதர பகை உண்டு. 12வது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க. 13வது பாயிண்ட் ஒன்று அடிக்கடி விபத்துகள் நடக்கும், இல்லைன்னா அடிக்கடி தலைகுனிவில் சந்திப்பீங்க. 14வது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே மஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்கும். 15வது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, நிரந்தரமின்மை பிரச்சனை இருக்கும். 16வது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். 17வது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். 18வது பாயிண்ட் ட்ரஸ்ட்டு பொது சேவையிலெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 19வது பாயிண்ட் வரவும் செலவும் சரியாக இருக்கும், சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. 20வது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது. 21வது பாயிண்ட் நண்பர்களால் நஷ்டங்களை சந்திப்பீங்க. 22வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 23வது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தில் அவதிப்படுவீங்க. 24வது பாயிண்ட் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க. அது உங்கள் பேரே சொல்லுதுங்க. செய்வன இருக்கா சார் இந்த காலத்துலேயும் உண்மையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்கள் தாத்தா காலத்தில் உள்ளதுங்க. நல்வினைகளோ தீயவினைகளோ 21 தலைமுறை தொடர்ந்து சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கி நம்ம தாத்தா காலத்தில் என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். இந்த செய்வனைக்கு உண்டான அறிகுறி சொல்கிறேன், சிம்டம்ஸ் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அது சிம்டம்ஸ் தான் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம். கால் சொந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் உளைச்சல், அடிக்கடி காலில் அடிபடுறதுங்கிறது குடும்பத்தில் உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் 3 பேத்துக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நைட்டு சரியாக தூக்கம் இருக்காது, தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும், தூக்கத்தில் திருப்தி இருக்காது, திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது, எவ்வளோ வருமானங்கள் வந்தால் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. வாழ்க்கையில் ஆசைப்பட்டது இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கிறத தான் ஏதோ இதானு ஒரு வழியிலேன்னு ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற திருப்தியில சூழ்நிலைகள் இருக்கும். இதான் அந்த சேவனைக்கு உண்டான அறிகுறிகள். கண்டிப்பாக திணிக்கணும், அப்படின்னா தான் அவங்களால முன்னேற முடியும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீக்கிக்கோங்க. என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. 3 மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. கட்டாயம் சேவனைக்கு நிவர்த்தி செஞ்சால் தான் அவங்களால முன்னேற முடியும். 25வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் சர்மராஜ் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன. பேர் வச்சே 25 பலன் சொல்கிறேன் அப்படி நாங்கள் ஜாதகத்தை வச்சு அதிகமாகவும் இல்லை துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.